மிக 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 முக்கியமான தொகுதி. இதனுடைய முக்கியமான வேட்பாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி. இந்த முறை வித்யா வீரப்பன், சந்தனகடத்தல் வீரப்பன் மகள் பிரிக்கிறதுனால நிலைமை டைட் ஆகுது. ஸோ இது ஒரு இழுபறி நிலை. தற்போது நிலையில் அட்வான்டேஜ் வெங்கடாச்சலம் என்பதுதான் களநிலை. தாவேக்கால போட்டதெல்லாம் டிஸ்குவாலிஃபை ஆக இந்த தொகுதியில் 3 முனை தான் போட்டி இருக்கிறது. இங்கே திமுகவின் நிற்கும் காசியுடைய வேட்புமனுவும் தள்ளுபடி செய்ய வாய்ப்பு இருக்கு. என்னன்னா, சௌமியா அன்புமணி அவர்கள் பாமக அதிமுக கூட்டணியில் பாமக மாம்பழம் சின்னத்தில் நிற்கிறார்கள். திமுக மிக நெருக்கமானவர். இவர் காங்கிரஸ் கட்சியிலேயே இல்லாதவர். எலெக்ஷனுக்கு 2 நாள் முன்னாடி போய் சேர்ந்து 5 கோடி ரூபாய் கொடுத்து சீட்டுகள் விற்கப்பட்ட நிலையில் வெற்றி நிற்கவர். அதாவது அதிமுக கூட்டணி வெல்கிறது. இங்கே இவர் நிற்பதாலேயே ராம்தாஸ் உடைய எதிர்ப்பு அலை அடங்கும் என்பது உண்மை. திமுகவின் சார்பாக திரு ஏவா வேலுவின் வலதுகையாக கருதப்படும் வசந்தம் கார்த்திகேயன் திமுக. iPlus TV, India's #1 QLED TV, crystal clear picture quality with 3-year replacement warranty, smart voice, smart entertainment. iPlus 4ஆம் தூண் இணைந்து தேர்தல் திருவிழா 2026. இது சென்ற முறை போலவே 4 முனை போட்டியாக இருக்கிறது. 4 முனை போட்டியில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு? திமுக, அதிமுக, தாவேக, நாம் தமிழர். இந்த 4 வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்ட பிறகு முந்தைய முறை யார் வெற்றி பெற்றார்கள், இந்த முறை யாருக்கு வாய்ப்புள்ளது என்று 234 தொகுதியிலும் காண இருக்கிறோம். வாருங்கள் பார்க்கலாம். நாம் தற்போது சேலம் மாவட்டத்தை காண இருக்கிறோம். சேலத்தில் ஆத்தூர், எடப்பாடி, கெங்கவல்லி, மேட்டூர், ஓமலூர், சேலம் வடக்கு, தெற்கு, சேலம் மேற்கு, சங்ககிரி, வீரபாண்டி, ஏற்காடு என 10 தொகுதிகள். இந்த மாவட்டத்தை சேர்ந்த எடப்பாடி அவர்கள் கிட்டத்தட்ட பல காலம் கழித்து ஒரு தமிழர் முதலமைச்சராக வந்த தொகுதி. மண்ணின் மைந்தர் வர வேண்டும் என்று ஒரு அலை இருப்பதாக கூறுகிறார்கள். இந்த சேலம் மாவட்டத்தின் 10 தொகுதிகளில் 4 கூட்டணிகளில் யார் யார் வேட்பாளர்கள், கடந்த 3 முறை களம் எப்படி இருந்தது, இந்த முறை யார் பக்கம், விரிவாக காண்போம். நாம் இப்பொழுது சேலம் மாவட்டத்தின் கெங்கவல்லி தொகுதியை பார்க்கிறோம். கெங்கவல்லி தொகுதியை பொறுத்தவரை கடந்த 2 தேர்தலாக தொடர்ச்சியாக அதிமுக கூட்டணி வென்று வரும் தொகுதி. தற்போது திமுக சார்பாக சின்னதுரை, அதிமுக சார்பாக நல்லதம்பி, தாவேகா சார்பாக சுஜாதா மற்றும் நாம் தமிழர்ல அபிராமி நெடுஞ்சேரலாதன் நிற்கிறாங்க. கெங்கவல்லி தொகுதியில் 2011 எதிர்ப்பலையின் போதே திமுக கூட்டணி, ஏன்னா அப்போ பாமக அவங்களோட இருந்தாங்க, 13,465 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார்கள். 2016 அதிமுக கூட்டணி இல்லாமல் 2,262 வெற்றி பெற்றவர்கள். 2021 7,361 வாக்குகள் அதிகம் பெற்றிருக்காங்க. பாமக அதிமுக கூட்டணி இருப்பது ஒரு காரணம். இன்னொன்று, மண்ணின் மைந்தன் EPS முதல்வராக வேண்டும் என்ற ஒரு அலை கோயம்புத்தூர், சேலம், தருமபுரியில் இருப்பதால் வெற்றி வாய்ப்பு அதிமுகவின் நல்ல. அடுத்து பார்க்க இருக்கிற தொகுதி மேட்டூர். மேட்டூர் அணை ரொம்ப ஃபேமஸ். மேட்டூர் தொகுதியில் திமுக சார்பாக மிதுன் சக்கரவர்த்தி, அதிமுக சார்பாக வெங்கடாச்சலம், தாவேகா சார்பாக கே செல்வம், நாம் தமிழர் சார்பாக வித்யா வீரப்பன், சந்தனகடத்தல் வீரப்பனுடைய மகள் நிற்கிறார்கள். இந்த தொகுதியில் மேட்டூரில் 2011 அதிமுக எதிர்த்து திமுக அந்த எதிர்ப்பால இருந்த நேரத்திலையும் 2,594 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றுள்ளது. 2016 அதிமுக 6,282 வாக்குகளில் இதை கைப்பற்றியது. 2021 முன்னணி குறைந்து வெறும் 656 வாக்குகளில் வெற்றி பெற்றிருக்கு. இந்த முறை வித்யா வீரப்பன், சந்தனகடத்தல் வீரப்பன் மகள் பிரிக்கிறதுனால நிலைமை டைட் ஆகுது. ஸோ இது ஒரு இழுபறி நிலை. தற்போது நிலையில் அட்வான்டேஜ் வெங்கடாச்சலம் என்பதுதான் களநிலை. நாம் அடுத்து பார்க்க இருக்கிறது சேலம் ஓமலூர் தொகுதி. சேலத்திலிருந்து தருமபுரி போகும் வழியில் இருக்கிற ஓமலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக அதிமுக வெற்றி பெறுது. திமுக சார்பில் இளங்கோவன், அதிமுகவில் ஆர் மணி, தாவேகாவில் அதியமான், நாம் தமிழர்ல சிவசக்தி. 2011 46,554 வாக்குகளில் ஓமலூரை அதிமுக கைப்பற்றியது. 2016 கூட்டணி இல்லாமல் அது 19,956 குறைஞ்சது. மீண்டும் 2021 55,294 வாக்குகள் அதிகம் பெற்று தொடர்ச்சியாக அதிமுக வைத்திருக்கிறது. மீண்டும் அதிமுக வெற்றி பெறுகிறார் MLA ஆர் மணி. நாம் அடுத்து பார்க்க இருக்கிற தொகுதி சேலம் வடக்கு தொகுதி. இங்கே அமைச்சர் ஆர் ராஜேந்திரன் திமுக சார்பாக நிற்கிறார். சென்ற முறை சேலத்தில் உள்ள 10 தொகுதியில் ஒரே ஒரு தொகுதி திமுக வெற்றி பெற்ற தொகுதி ஆர் ராஜேந்திரன்.
அவரை எதிர்த்து அதிமுகவில் சதாசிவம், தாவேக்கால சிவகுமார், நாம் தமிழரில் குணசீலா. 2011 இரட்டையிலை, அதாவது அதிமுக 29,365 வாக்குகளில் வெற்றி பெற்ற தொகுதி. 2016 9,873 வாக்குகள் அதிகம் பெற்று திமுக கைப்பற்றியது. திமுக மீண்டும் 2021 சற்றே வாக்குகள் குறைந்து வெற்றி பெற்றது. இந்த முறையும் முன்னணியில் ராஜேந்திரன் இருப்பதாக இருந்தாலும் இந்த மாவட்டத்தில் இருக்கும் ஒரு எடப்பாடி ஆதரவு அலை ஒரு இழுபறியை நோக்கி செல்கிறது. தற்போதைக்கு அட்வான்டேஜ் ராஜேந்திரன். அடுத்து நாம் பார்க்க இருக்கிறது சேலம் தெற்கு. சேலம் தெற்கு தொடர்ச்சியாக அதிமுக கூட்டணி வெல்லும் தொகுதி. திமுக சார்பாக லோகநாதன், அதிமுகவின் ஜே வினோத், நாம் தமிழர்லேருந்து விஜய், தமிழன் பார்த்திபன், நாம் தமிழரில் சோஃபியா. சேலம் தெற்கு தொகுதியில் 2011 60,215 வாக்குகள் முன்னணியில் அதிமுக வெற்றி பெற்றது. 2016 30,453 வாக்குகள் முன்னணி. மீண்டும் 2021 22,609 வாக்குகள். சேலம் தெற்கு மீண்டும் அதிமுக வசமே செல்ல இருக்கும் தொகுதி. நாம் அடுத்து பார்க்க இருக்கிறது சேலம் மேற்கு. இங்கும் அதிமுக தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வரும் தொகுதி. திமுக சார்பாக மோகன்ராஜ், அதிமுகவின் கார்த்தி, தாவேகாவின் லக்ஷ்மணன், நாம் தமிழர்லேருந்து சுரேஷ்குமார். சேலம் மேற்கு தொகுதியில் 2011 அதிமுக 27,661 வாக்குகள் அதிகம் பெற்றது. 2016 கூட்டணி இல்லாத போது இந்த முன்னணி 7,247 குறைஞ்சது. மீண்டும் 2021 21,499 வாக்குகள் அதிகம் பெற்றுள்ளது. இந்த முறையும் அதிமுக வெல்லும் தொகுதி. நாம் அடுத்து பார்க்க இருக்கிற தொகுதி சேலம் சங்ககிரி தொகுதி. சேலத்தை ஒட்டி போனீங்கன்னா திருச்செங்கோடு சங்ககிரின்னு வரும். இங்கே இந்தியா சிமெண்ட்ஸ் ஃபேக்டரி, சங்கர் சிமெண்ட்ஸுங்கிறது இந்த பேர்லேருந்து வந்ததுன்னு சொல்லுவாங்க. இந்த தொகுதி தற்போது அதிமுக வசம் உள்ளது. திமுக சார்பாக மணிகண்டன், அதிமுகவின் வெற்றிவேல், தாவேகா சார்பாக செந்தில்குமார், நாம் தமிழன் சார்பாக நித்யா அருள் அப்படின்னு நிற்கிறாங்க. சங்ககிரி தொகுதியை 2011 35,079 வாக்குகளில் அதிமுக வென்றுள்ளது. மீண்டும் 2016 37,374 வாக்குகள் அதிகம் பெற்று தன் கைவசமே வைத்திருந்தது. 2021 20,045 வாக்குகள் வெற்றி பெற்றிருக்கு. தொடர்ந்து இந்த முறையும் அதிமுக வெற்றிவேல் எம்எல்ஏ ஆகிறார். நாம் அடுத்து பார்க்க இருக்கிற தொகுதி வீரபாண்டி தொகுதி. கிட்டத்தட்ட சேலத்தின் வீரபாண்டி ஆறுமுகம் திமுகவின் ஒரு முகமாக ஒரு காலத்தில் இருந்தார். அவர் மறைவுக்கு பிறகு இந்த மாவட்டம் திமுக விட்டு விலகியது. அந்த வீரபாண்டியார் பிறந்த ஊர் வீரபாண்டி. இங்கே திமுக சார்பாக ஏகே தரன், அதிமுக சார்பாக பாலாஜி சுகுமார், தாவேகா சார்பாக பழனிவேல் மற்றும் நாம் தமிழர்ல ராஜேஷ்குமார். வீரபாண்டி தொகுதியை 2011 26,498 வாக்குகளில் அதிமுக வென்றுள்ளது. 2016 மீண்டும் 14,481 வாக்குகளில் தன் கைவசமே வைத்தது. 2021 அந்த முன்னணியை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி 19,895 வாக்குகள். இந்த முறையும் அதிமுக பாலாஜி சுகுமார் வெற்றி பெறுகிறார். நாம் அடுத்து பார்க்க இருக்கிற தொகுதி மிக 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 முக்கியமான தொகுதி. இதனுடைய முக்கியமான வேட்பாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி. இவர் முன்னாள் முதலமைச்சர். இவரை எதிர்த்து தாவேக்கால போட்டதெல்லாம் டிஸ்குவாலிஃபை ஆக இந்த தொகுதியில் 3 முனை தான் போட்டி இருக்கிறது. இங்கே திமுகவின் நிற்கும் காசியுடைய வேட்பு மனுவும் தள்ளுபடி செய்ய வாய்ப்பு இருக்கு. என்னன்னா திமுக வேட்பாளர் காசியுடைய வேட்பு மனுவில் அவர் மனைவியும் டம்மி வேட்பாளராக மனைவியின் வேட்புமனுவில் இவருடைய கையெழுத்து இருந்தது. ஆனால் அதை அழுத்தம் கொடுத்து உள்ள நுழைச்சாங்க. அதனால தான் நம்ம தமிழகத்தின் தலைமைச் செயலாளரும் நீக்கப்பட்டார். அப்படி இருந்தாலும் போட்டி இருக்கிறது. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக அதிமுக வெற்றி பெறும் தொகுதி. ஸோ திமுகவில் காசி, அதிமுகவில் எடப்பாடியார், பிரியதர்ஷினி. எடப்பாடியார் 2011 34,738 வாக்குகளில் வெற்றி பெற்றுள்ளார். 2016 கூட்டணி இல்லாத போதும் 42,000 வாக்குகளில் வெற்றி பெற்றுள்ளார். 2021 இது 93,802 வாக்குகள். எனக்கு தெரிஞ்சு இது 2வது அதிக தொகுதின்னு நினைக்கிறேன். நம்பர் 1 ஆத்தூரில் திரு பெரியசாமி. அதாவது நீங்கள் டெவலப்மெண்ட்னு பார்த்தால் வாஜ்பாய் வந்த பிறகு இந்தியா முழுக்க நாற்கர திட்டம் போட்டு ஃப்ளைஓவர் வந்துச்சு. பட் சிட்டிக்குள்ள சென்னை போல இருந்தது. லேசாக கோயம்புத்தூரில் வர ஆரம்பிச்சது. எடப்பாடியாரின் 2011 பிறகு கொண்டு வர சேலம் முழுக்க இப்பொழுது அதிமுக கோட்டையாகி உள்ளது. எடப்பாடியார் மீண்டும் இங்கே ஜெயிக்கிறார். நாம் அடுத்து பார்க்க இருக்கிறது சேலம் மாவட்டம் ஆத்தூர் தொகுதி. சேலத்திலிருந்து சென்னை வரும்போது முதல்ல வர ஊர் ஆத்தூர்.
இந்த இந்த சேலம் ஆத்தூர் ரோட்டில் நான் குடியிருந்தேன் ஒரு 5 வருஷம். சேலத்தின் ஆத்தூரை பொறுத்தவரை தொடர்ச்சியாக அதிமுக 3 முறையும் வெற்றி பெற்ற தொகுதி. திமுக சார்பாக அர்த்தநாரி, அதிமுக சார்பாக ஜெயசங்கரன், அவேகா சார்பாக செல்வபாரதி, நாம் தமிழர் சார்பாக மோனிஷா சின்னதுரை. ஆத்தூர் தொகுதியை 2011 29,856 வாக்குகள் அதிகம் வெற்றுவது. கூட்டணி இல்லாமல் இது 17,334 குறைந்தது. மீண்டும் சென்ற முறை இது 8,257 குறைந்துள்ளது. இது எடப்பாடிக்கு மிக அருகில் உள்ள தொகுதி என்பதால் அதிக கவனம் செலுத்தப்பட மீண்டும் ஜெயசங்கரனே வெல்வார். நாம் அடுத்து பார்க்க இருக்கிற மாவட்டம் தர்மபுரி. இது தமிழகத்தின் எல்லைக்கு முன்னாடி இருக்கு. சேலத்திலிருந்து கிருஷ்ணகிரி ஒசூருக்கு போகிறதுக்கு வழியில் இருக்கிறது தர்மபுரி. இங்க இருக்கிற தொகுதிகள் தர்மபுரி, பாப்பிரெட்டிப்பட்டி, பெண்ணகரம், அரூர், பாலக்கோடு. ஸோ இந்த 5 தொகுதியில் 4 கூட்டணிகளில் யார் வேட்பாளர்கள், சென்ற தேர்தலில் யார் வெற்றி பெற்றார்கள், இந்த முறை நீங்கள் உங்களை கவர்ந்துள்ள அடுத்த எம்எல்ஏ யார், எல்லாவற்றையும் பார்ப்போம். தர்மபுரி மாவட்டத்தில் நாம் முதலில் பார்க்க இருக்கிற தொகுதி தர்மபுரி தொகுதியாகும். தர்மபுரிங்கிறது சங்க காலத்தில் தகடூர் என அழைக்கப்படும். இங்க முக்கியமான வேட்பாளர் யாருன்னு பார்த்தால் பாட்டாளி மக்கள் கட்சி சௌமியா அன்புமணி அவர்கள் பாமக அதிமுக கூட்டணியில் பாமக மாம்பழம் சின்னத்தில் நிற்கிறார்கள். திமுக வி இளங்கோவன், தாவேகால எம் சிவன் மற்றும் நாம் தமிழர்ல சாந்தா லக்ஷ்மி. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2011 எதிர்ப்பலையின் போது கூட 4043 வாக்கில், ஏன்னா அந்த டயத்துல பாமக திமுக கூட்டணியில் இருந்தது. ஸோ 2016 கூட்டணி இல்லாத பொழுது இங்கே தோத்துருக்காங்க. 2021 மீண்டும் அதிமுக கைப்பற்றிருக்கு. 2011 திமுக 4043 வாக்கு, 2016 திமுக 9676 வாக்கு, 2021 அதிமுக கூட்டணி 26,860 வாக்குகளில் வெற்றி பெற்றிருக்கு. சரி, இந்த தர்மபுரி மாவட்டத்தில் வன்னிய சமூகம் அதிகம். அவர்கள் திமுக கடந்த 5 வருஷமா அந்த 10% அல்லது இது கேஸ்ட் வைஸ் சென்சஸ் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கவில்லை என்ற ஒரு எதிர்ப்பலை இருப்பதால் சௌமியா அன்புமணி மிக எளிதாக வெற்றி பெற்றார். நாம் அடுத்து பார்க்க இருக்கிற தொகுதி அரூர். இந்த தொகுதி கடந்த 2 முறையாக அதிமுக இருக்கு. 2011 எதிர்ப்பு அலையின் போது கூட இது திமுக கைப்பற்றி இருக்கிறது. இப்பொழுது திமுக சார்பில் ஏ சண்முகம், அதிமுக கூட்டணியில் வி சம்பத்குமார், தாவேகாவில் ராகேஷ் மற்றும் நாம் தமிழர்ல அனிதா அண்ணாதுரை. இதுல தர்மபுரியில அரூர் தொகுதியில் 2011 திமுக 26,501 வாக்குகள் முன்னணி பெற்று வெற்றி பெற்றிருக்கு. ஆனா 2016 அதிமுக கூட்டணி இந்த 26,000 உடைச்சு 11,000 அதிகம் பெற்று வெற்றி பெற்றது. மீண்டும் 2021 இது 30,362 என சென்று மிக எளிதாக கைப்பற்றியுள்ளது. இந்த முறையும் அரூர் தொகுதியை அதிமுக கூட்டணி வெல்கிறது. நாம் அடுத்து பார்க்க இருக்கிற தொகுதி பாலக்கோடு. இது ஒரு முக்கியமான தொகுதி. இது முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் தொகுதி. அதிமுக கூட்டணியில, திமுக கூட்டணியில இது இவரை மக்களுக்கு எளிதாக தெரியணும்னா முட்டை போண்டான்னு சொல்லுவாங்க மீடியால. முன்னாள் MP செந்தில்குமார், இவர் மிக கீழ்த்தரமாக வட இந்திய மாநிலங்களை கோமுத்திரான்னு பேசியவர், ஒரு பூமி பூஜை அரசு விழாவில் தகராறு செய்தவர். இப்பொழுது இதையெல்லாம் மூடிட்டு கோயிலா போயிட்டு இருக்காரு. ஸோ இந்த தொகுதியில் திமுக முன்னாள் MP செந்தில்குமார், அதிமுக அமைச்சர் அன்பழகன், தாவேகால ஆர் கோபி மற்றும் நாம் தமிழர்ல பூபதி. இந்த தொகுதி 3 முறையும் தொடர்ச்சியாக அதிமுக கூட்டணி வெல்கிறது. பாலக்கோட்டில் அதிமுக 2011 அலையின் போது 43,213, 2016 கூட்டணியே இல்லாமல் 5,983, 2021 மீண்டும் கூட்டணியோடு 28,100. இந்த முறையும் அதிமுக கூட்டணி வெல்லும். அடுத்த எம்எல்ஏ KP அன்பழகன். நாம் அடுத்து பார்க்க இருக்கிற தொகுதி பாப்பிரெட்டிப்பட்டி. இது தருமபுரி மாவட்டத்தில் கடந்த 3 முறையாக தொடர்ச்சியாக திமுக வென்ற தொகுதி. ஸோ இந்த முறை திமுகவில் பழனியப்பன் நிற்கிறாரு, அதிமுகவில் மரகதம் வெற்றிவேல், தாவேகாவில் திலகவதி மற்றும் நாம் தமிழரில் அர்ச்சனா தமிழருவி. அதாவது நாம் தமிழரை பொறுத்தவரை பாதிக்கு பாதி சீட் பெண்கள், தாவேகாவும் ஓரளவு கொடுத்திருக்கார்கள், இது வரவேற்க வேண்டும். பாப்பிரெட்டிப்பட்டியில் 2011 அதிமுக கூட்டணி 10,489, 2016 கூட்டணியே இல்லாமல் 12,713, மீண்டும் 2021 36,393. இந்த முறையும் இந்த சீட்டு அதிமுக கூட்டணி வெல்கிறது. நாம் அடுத்து பார்க்க இருக்கிற தொகுதி ஒரு முக்கியமான தொகுதி. ஏன்னு அப்புறம் சொல்றேன். இது பெண்ணாகரம் தொகுதி. இங்கே திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சார்பாக GKM தமிழ்குமரன், அதிமுக கூட்டணியில் பாடி செல்வம், தாவேகாவில் கஜேந்திரன், நாம் தமிழரில் பழனியம்மாள் நிற்கிறாங்க. இந்த GKM தமிழ்குமரன் யாருன்னு சொன்னால் பாமகவுடைய
தலைவர் ராம்தாஸ் ஐயாவோடு இருக்கிற இவருடைய மூத்த மகன், இவர் லைக்கா ப்ரொடக்ஷனுடைய சிஇஓ ரெட் ஜெயண்ட் சார்பாக தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர். ஸோ உதயநிதிக்கு மிக நெருக்கமானவர். இவர் காங்கிரஸ் கட்சியிலேயே இல்லாதவர். எலெக்ஷனுக்கு 2 நாள் முன்னாடி போய் சேர்ந்து 5 கோடி ரூபாய் கொடுத்து சீட்டுகள் விற்கப்பட்ட நிலையில் வெற்றி நிற்கவர். அதாவது ராம்தாஸ் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா தனியாக களம் காண்கிறார். ஆனால் அவருடைய கட்சியின் அணித்தலைவர் ஜி.கே. மணியுடைய மகன் இங்கே நிற்கிறார். இது ஒரு மிகப்பெரிய அவர் தனியாக நிற்கிற இடத்துல 10,000 வாங்கிறதுனா இதை அவர் கண்டிக்கவே இல்லை என்ற நிலையில் இந்த முறையும் இங்கே அதிமுக கூட்டணி வெல்கிறது. இங்கே இவர் நிற்பதாலேயே ராம்தாஸ் உடைய எதிர்ப்பு அலை அடங்கும் என்பது உண்மை. நாம் அடுத்து பார்க்க இருக்கிற ஒரு மாவட்டம் கள்ளக்குறிச்சி. இதுல 4 இருக்கு. மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி, ரிஷிவந்தியம், சங்கராபுரம், உளுந்தூர்பேட்டை என்று 4 தொகுதிகள். இந்த 4 தொகுதிகளின் வரலாற்றையும் யார் வெற்றி பெறுவார்கள் என்று அடுத்தடுத்து பார்ப்போம். நாம் பார்க்க இருக்கிறது உளுந்தூர்பேட்டை தொகுதி. இது திமுக வசம் தற்போது இருக்கிறது. திமுக சார்பாக ஜி.ஆர். வசந்தவேல் நிற்கிறார். அதிமுகவில் திரு குமாரகுரு, இவர் மாவட்ட செயலாளராக இருக்கிறார். கடந்த முறை எம்பி எலெக்ஷனிலிருந்து குறைந்த வாக்குகளில் தோல்வியடைந்தவர். தாவேகா சார்பாக சுதாகர், நாம் தமிழர் சார்பாக லோகேஸ்வரி. கள்ளக்குறிச்சி நம்ம வரலாற்றை பார்த்தால் உளுந்தூர்பேட்டை 2011 கேப்டனோடான அலை இருந்த பொழுது 53,000 வாக்குகளில் அதிமுக வெற்றி பெற்றுள்ளது. கூட்டணியே இல்லாமல் 2016 4,164 வாக்குகள் இருந்தாலும் 2021 பலமான திமுக கூட்டணியில் 5,256 வாக்குகள். ஆனால் தற்போது உளுந்தூர்பேட்டையில் அதிமுக கூட்டணி முன்னிலையில் உள்ளது. வெற்றி வாய்ப்பு அதிமுகவில். நாம் அடுத்து பார்க்க இருக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ரிஷிவந்தியம் தொகுதி. இந்த தொகுதி திமுக கடந்த 2 முறையாக வெற்றி பெறும் தொகுதி. ரிஷிவந்தியம் தொகுதியில் 2011 அதிமுக 30,795 வாக்குகளில் வெற்றி பெற்றது. 2016 20,503. 2021 என்னுடைய நினைவு சரின்னா வசந்தம் கார்த்திகேயன் தான் வெற்றி பெற்றது. 41,000 சிம்பல் தப்புன்னு நினைக்கிறேன். இப்பொழுது திமுக சார்பில் வசந்தம் கார்த்திகேயன் எம்எல்ஏவும், அவரை எதிர்த்து அதிமுகவில் ஏபி செழியனும், தாவேகாவில் அசோக்குமாரும், நாம் தமிழில் ராதிகா நிற்கிறாங்க. ஸோ இந்த முறை இந்த தொகுதியை திமுகவின் சார்பாக திரு ஏவவேலுவின் வலதுகையாக கருதப்படும் வசந்தம் கார்த்திகேயன் திமுக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. நாம் அடுத்து பார்க்கிற இருக்கிற தொகுதி சங்கராபுரம் தொகுதி. இந்த தொகுதி திமுக வசம் தொடர்ச்சியாக கடந்த 10 வருடமாக இருக்கிறது. திமுக சார்பில் மாவட்டத்தின் உதயசூரியன் நிற்கிறார். அதிமுகவில் ஆர். ராகேஷ் நிற்கிறார். நாம் தமிழரில் தாவேகாவில் ஜெகதீசன், நாம் தமிழரில் ரமேஷ். இந்த தொகுதியுடைய வரலாற்றை நாம் பார்த்தால் 2011 கேப்டனோடான கூட்டணி 2G போன்ற ஊழல்கள் அலையின் போது 12,198 வாக்கில் அதிமுக வெற்றி பெற்றாலும் 2016 14,528 வாக்குகளில் திமுக வெற்றி பெற்றது. 2021 இது 45,963 இருக்கிறது. இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை கள்ளச்சாராய பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த தொகுதியை மீண்டுமே உதயசூரியனே வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பதில்லை. நாம் அடுத்து பார்க்க இருக்கிறது கள்ளக்குறிச்சி தொகுதி. கள்ளக்குறிச்சி இங்கே தான் 68 பேர் இதில் இது பண்ணது. திமுக கூட்டணியில் விசிகாவிலிருந்து மாலத்தி நிற்கிறார். அதிமுக கூட்டணியில் ராஜீவ்காந்தி, தாவேகாவில் அருள் விக்னேஷ், நாம் தமிழரில் நாகம்மாள். இந்த தொகுதியுடைய ட்ராக் ரெக்கார்டை நம்ம பார்த்தால் தொடர்ச்சியாக அதிமுக வெற்றி பெறும் தொகுதி. அதிமுக 2011 59,998. அதாவது இது கரண்ட் கட்டு, நில அபகரிப்பு மற்றும் கேப்டன் கூட்டணி என்ற ஒரு எதிர்ப்பால் இருந்த பொழுது, இதே 2016 தனியாக இருந்த பொழுது இதை அதிமுக 4,104 வாக்கில் ரிட்டைன் பண்ணாங்க. சென்ற முறை பாமக கூட்டணியோடு 25,890. இந்த முறையும் அதிமுக கூட்டணியின் ராஜீவ்காந்தி இரட்டை இலைக்காக இதை வெல்கிறார்.